ஹலோ மக்களே, இன்னைக்கு மண்வாசல் சேனலில் கொள்ளு கூட்டுக்கறி செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்துக்கலாம் வாங்க. கரம் மசாலா, மல்லித்தூள், பெருங்காயத்தூள், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், தேங்காய், பெருஞ்சீரகம், கெசகசா, பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸு உருளைக்கிழங்கு கொள்ளு ஊற வச்சுக்கிறேன். இதை வேக வச்சுக்கிறேன். நூற்றி 50 கிராம் கொள்ளு உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். உப்பு, தேவையான உப்பு. ஒரு 4 விசில் வைக்கணும் இந்த கொள்ளு வேகிறதுக்கு. வேக வச்சது 4 விசில் வந்துடுது. இப்போ அதை எடுத்து நம்ம கொள்ளு வெந்துடுது. இப்போ கொள்ளு கூட்டுக்கறி செய்யலாம். இப்போ கொள்ளில் போகிறதுக்காக பெருஞ்சீரகம், கெசகசா, பச்சை மிளகா, தேங்காய் இதெல்லாம் போட்டுக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகம், கெசகசாலாம் ஓடணும். குக்கர் காஞ்சிடுது. கடலை எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு ஒரு ஸ்பூனுக்கு, பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு போடலை அதுக்கு போட்டுக்கிறேன். நான் இஞ்சி பூண்டு சேர்க்கலை, அதனால் அதை அரைச்சி தான் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள், தக்காளி சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு, கரம் மசாலாவை சேர்த்துக்கிறோம். வேக வச்ச உருளைக்கிழங்கை போட்டுக்கிறோம். வேக வச்ச கொள்ளை இதில் சேர்த்துக்கிறோம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். அரைச்சி வச்சா பெருஞ்சீரகம், கெசகசா, தேங்காய், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு அரைச்சேன். இப்போ அதில் சேர்த்துக்கிறேன். கொள்ளுக்கறி போட்டு சப்பாத்திக்கு, பரோட்டாவுக்கு, இட்லி, தோசை, இடியாப்பத்துக்கெல்லாம் சாப்பிட்லாம். காயா மாரியே இருக்கும். கொள்ளுக்கறி ரெடி ஆகிடுது. மல்லியை தூவி எடுத்து சாப்பிட வேண்டியதான்.
கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கொள்ளு இதுமாரி கொள்ளு கூட்டு கொள்ளு ரசம் கொள்ளு அவிச்சு சாப்பிட்றது இதெல்லாம் சாப்பிட்டாக்கா கொலஸ்ட்ராலு சரியாகும். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு முக்கியம் இது. இந்த கொள்ளு கறியை சாப்பிட்ணும். சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு சாதத்தை கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த கொள்ளு கறி எல்லாம் ஊட்டச்சத்து தான். இந்த உருளைக்கிழங்கு இருக்கிறது. மசாலா ஐட்டம் சேர்த்துக்கிறேன். மசாலா பட்டெல்லாம் சேர்க்கலை, மசாலா அரைச்சி வச்சது சேர்த்துக்கிறேன். மிளகா பொடியே இல்லை, பச்சை மிளகா எல்லாம் போட்டு அரைச்சி செஞ்சுருக்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.